இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான். அவ உன்னதான் லவ் பண்றான். என்ன இவ ரிஷிய கூட ஏமாத்துவா. ஆமா, இவ ரிஷிய கூட ஏமாத்துவா. அன்னைக்கு வந்து எதுவுமே நடக்கல. மலிஷ்கா, அன்னைக்கு நீ எதான பண்ண? நீ வேற மாதிரி உண்மையே காட்டல. அப்பதான் அக்கா ஏமாறுவா. அதோட மாமாவுக்கும் பொய்யதான் காட்டின. இவங்க ரெண்டு பேரையும் வலையில சிக்க வச்ச இல்லையா மலிஷ்கா? நிஜமாவே அன்னைக்கு எனக்கும் மலிஷ்காவுக்கு எதுவும் நடக்கலையா? இல்ல ஏதாவது நடந்ததா? ஒருவேளை நடந்திருந்தா எனக்கே எதுவும் ஞாபகம் இல்ல. அப்படி நடக்காம இருந்திருந்தா அப்ப மலிஷ்கா எதுக்கு போய் சொல்லணும்? காடு ஏதாவது நடந்ததா இல்லையா? சோனல், ஹாய், வாட்ஸ் அப்? எல்லாம் ஓகே தான். மலிஷ்கா எங்க? மலிஷ்காவா? மலிஷ்கா இங்க தான் இருப்பா. நான் இங்க இருக்கேன்னா அவளும் இங்க தான் இருப்பா. அது சரி. ஆனா அவ ரூம்ல காணுமே. மலிஷ்கா எங்க போனா? ரிஷி, மலிஷ்கா இங்க தான் இருக்கா. ஆனா இங்க தானே. எங்க இருக்கா மலிஷ்கா? மலிஷ்கா அது... சோனல், என்ன குழப்பாத. என்னாச்சு ரிஷி? இப்பதான் என் ஞாபகம் வந்ததா? ஏன்னா ஃபுல் டே நீ ஹோலிய லக்ஷ்மி கூட தானே விளையாடுன. வேற யாரும் கணக்கு தெரியல. நீ பேசி முடிச்சிட்டியா? நான் பேசலாமா? எனக்கு உன்கிட்ட சில விஷயம் பேசணும் இப்பவே. பேசு. என்னாச்சு? மலிஷ்கா, யூ கைஸ் டாக். நான் வரேன். என்னாச்சு ரிஷி? என்ன விஷயம்? நீ வந்து சோனலையும் ரூமை விட்டு போக சொல்லிட்ட. நீ ஏதாவது தப்பு பண்றியா? எக்ஸ்கியூஸ் மீ. உன்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். அன்னைக்கு நமக்குள்ள என்னமோ நடந்துச்சுல? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம்ல? அது எல்லாமே போய் தானே? என்னது இது? என்கிட்ட இந்த மாதிரி வந்து நீ கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இருக்க. உன்கிட்ட பதில் எதிர்பார்க்கிறேன் மலிஷ்கா. கேள்விக்கு பதிலா கேள்வியை கேட்காத. கேள்வியை உன்கிட்ட வேற யாரோ கேட்டிருக்காங்க. உன் மைண்ட குழப்பி இங்க அனுப்பியிருக்காங்க. யார் இதை கேட்டதுன்னு It சொல்லு. doesn't matter மலிஷ்கா. கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லு. எனக்கு உண்மை தெரியணும். எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாக. It doesn't matter ரிஷி. It does matter. உனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எனக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த கேள்வியை கேளுன்னு உன்னை யார் இங்க அனுப்புனது சொல்லு. பேச்ச மாத்தாத மலிஷ்கா. நான் கேள்வி கேட்டேன். முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு. இந்த கேள்வி யார் கேட்டா? நானே தான் கேக்குறேன். எனக்கு வேற பாங்கு ஊத்தி கொடுத்துட்டாங்களே. நான் என்ன பண்ணானே எனக்கு ஞாபகம் இல்ல. அண்ணி, ஹலோ. உள்ள வரலாமா? அச்சச்சோ, ஆல்ரெடி உள்ள வந்துட்டேன். சரி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஹோலி எப்படி இருந்துச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். பட் ஆயுஷ், நான் போதையில இருந்தேனா? நீங்களா? என்ன பேசுறீங்க? போதையில இருந்தேனா என்ன? அண்ணி, நீங்க தப்பான ஆள்கிட்ட கேக்குறீங்க. ஏன்னா எனக்கும் எதுவும் ஞாபகம் இல்ல. ஐ திங்க் நானும் அதே நிலைமை தான் போல இருக்கு. ஐ மீன் 99% போதையில தான் இருந்திருக்கேன். அட கடவுளே, அப்ப என்ன நடந்துச்சுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அண்ணி, நீங்க எழுந்துட்டீங்கல்ல? வாவ், நீங்க குளிச்சிட்டீங்களா? அப்படின்னா யூ ஆர் ஆல் ரைட். ஐ அம் ஆல் ரைட் தான். பட் கண்டிப்பா ஆல் ரைட் தானே? கண்டிப்பா ஆல் ரைட் தான். அது வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். அதுவும் கொஞ்சம் அதிகமா தூங்கிட்டேன். ஏதோ போதையில தூங்கின மாதிரி இருந்தது. ஏன்னா எழுந்ததும் தலை ரொம்ப வலிச்சுது. ஏதாச்சும் நடந்ததா ஆஹானா? இல்ல, நார்மல் தான். அண்ணி, அது என்ன நார்மல்? லேட் நைட் தூங்குறது நார்மல் தானே? இல்ல இல்ல இல்ல. ஆனா நீயாச்சும் சொல்ல. ஆயுஷ்க்கு எதுவுமே தெரியல, ஆனா உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். என்ன அண்ணி? நான் ஏதாவது பண்ணனா? அதாவது எனக்கு என்னமோ நான் போதையில இருந்த மாதிரி தோணுது. ரிஷி போதையில என்னலாமோ பண்ணால, அதே மாதிரி நானும் ஏதாவது பண்ணனா? ஆனா என்ன என்ன நீ சும்மா நின்னுட்டு இருக்க? சொல்லு. ஏய், அண்ணி ஏதாவது பண்ணாங்களா? சொல்லு. ஆனா ப்ளீஸ் சொல்ல. சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. இல்ல 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 இல்ல, நீ என்னமோ மறைக்கிற. நீ சொல்ற விதமே சரியில்லை. நீ போய் சொல்ற. நீ சொல்லு. ஹோலி அப்போ என்ன ஆச்சு சொல்லு ஹானா, ப்ளீஸ். இல்ல அண்ணி, நிஜமா ஒண்ணும் இல்ல நடக்கல. ஹானா, நீ இப்போ உண்மையை சொல்லியே ஆகணும். ஏன் மேல சத்தியம். அண்ணி, ஏன் நீங்க இந்த மாதிரி சத்தியம் எல்லாம் பண்றீங்க? அத திருப்பி வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஏய், சரி, திருப்பி வாங்கியாச்சு. நீ சொல்லு. இப்ப நான் உன்கிட்டயா சொன்னேன்? அண்ணி சொல்லு. சரி, நான் சத்தியத்தை திரும்ப வாங்கிக்கிறேன். ப்ளீஸ், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அண்ணிமா, ஆக்சுவலி ஹோலி அன்னைக்கு
லக்ஷ்மி என்ன சொன்னாலும் அது எல்லாம் உண்மை, எல்லாமே. அப்படின்னா அன்னைக்கு லக்ஷ்மி ஹோலியில சொன்னாலே அது உண்மையா? இல்ல இல்ல அது இல்ல. அதுக்கு முன்னாடி அவ சொன்னால அது உண்மை. நான் ஹோலிய பத்தி பேசவே இல்ல. ஒரு நாள் அவ எல்லார் முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னால அதுதான் உண்மை. அவ தன்னுடைய கண்ணால எதை பார்த்தாலும் அது உண்மை. ஹோலில அவ போதையில இருந்தா. போதையில யார் வேணா என்ன வேணா பேசலாம், அதை நம்ப கூடாது. அவ தன் கண்ணால பார்த்துட்டு எல்லார்கிட்டயும் சொன்னால அதுதான் உண்மை. ரிஷி, உனக்கு என்ன ஆச்சு? முதல்ல நீ என்ன சொன்னாலும் அதை நம்புவ. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போல நீ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒத்துக்கிட்டல, நீயும் அதை நம்புன. ஆனா இப்போ லக்ஷ்மி போதையில ஏதோ ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டா. நீ அவ பேச்ச நம்புற. அவ பேச்ச நம்பி என்ன சந்தேகப்படுற? அதுவும் என்கிட்ட வந்து இப்படி ஒரு கேள்வியை கேக்குற. என்ன ரிஷி, நீயே கொஞ்சம் யோசி. லக்ஷ்மி இததான் விரும்புறா. நம்ம கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் அவ ஆசைப்படுறா. நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? போதையில யார் வேணாலும் உளரலாம். அவ மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த அவ அன்னைக்கே வெளியில சொல்லிட்டால. நான் மறுபடியும் சொல்றேன் ரிஷி, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது அவளுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அவ ஒரு திருட்டு பொண்ணு. நீ அவ பேச்ச நம்புற. சுயநலத்துக்காக மக்கள் குருடாயிடுறாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. இப்ப அதுதான் அவ பண்ணிட்டு இருக்கா. போதையில பேசனா. ஆனா அன்னைக்கு நடந்த விஷயத்த நடக்கவே இல்லைன்னு எல்லார் மண்டையிலையும் அத அப்படியே ஏத்திட்டா. அது காரணமா நீ என்ன சந்தேகப்படுற? ஆனாலும் உனக்கு அவ பேச்சுல நம்பிக்கை இருந்தா நீ இன்னொரு விஷயத்தையும் நம்பி ஆகணும். லக்ஷ்மி தான் அன்னைக்கு இருந்த ஒரே ஒரு விட்னஸ். அவ தான் அன்னைக்கு எல்லாத்தையும் கண்ணால பார்த்தா. எல்லாத்தையும் தன் கண்ணால பார்த்துட்டு எல்லார்கிட்டயும் வந்து சொன்னா. இப்ப நீயே சொல்லு ரிஷி, யார் பேச்ச நீ நம்ப போற? அன்னைக்கு சொன்னதையா இல்ல இன்னைக்கு அவ சொன்னதையா? அன்னைக்கு தெளிவா பேசினா இன்னைக்கு போதையில பேசியிருக்கா. நீயே டிசைட் பண்ணு. மலிஷ்கா எல்லாத்தையும் சமாளிச்சிடு, இல்லனா இன்னைக்கு நம்ம மொத்த கேமும் ஓவர் ஆயிடும். அகானா, லக்ஷ்மி எங்க? இன்னும் எழுந்திருக்கலையா அவ? இல்ல பாட்டி, அண்ணி எப்போ எழுந்துச்சிட்டாங்க. இதோ இப்ப வந்துருவாங்க. ஆனா என்ன இது? என்ன இது அண்ணி அண்ணின்னு? லக்ஷ்மி எப்பவுமே உனக்கு அண்ணி ஆக மாட்டா, புரிஞ்சுதா? ஆயுஷ்க்கு புரிய வச்சு ஓஞ்சு போயிட்ட. இப்ப நீயுமா? அதோட மாம், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஏன் லக்ஷ்மி இன்னும் நீங்க பாராட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. நான் உன்கிட்ட எப்பவாவது கேட்டேனா? ஏன் உன் உடம்புல இவ்வளவு விஷம் ஓடுதுன்னு நான் கேட்டேனா? அப்ப கேட்டுக்கோங்க, உங்களுக்கு தான் தெரியுமே. ஐ ஹேட் லக்ஷ்மி. எனக்கு லக்ஷ்மி பிடிக்காது. ஏன்னா அவ ஒரு திருட்டு பொண்ணு. அவ ஒரு பொய்க்காரி. அதோட தரித்திரம் பிடிச்சவ. இது எல்லாமே உன் மூளையில இருக்கிற குப்பை. மாம், போதும் அடங்கு. சும்மா எதுக்கு ஆர்கியூ பண்ணி எல்லாரோட மூளையும் கெடுத்துட்டு இருக்க? ஓ ரியலி மாம்? லக்ஷ்மி அங்க அவ்வளவு பெரிய டிராமா பண்ணா, இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணா, ஆனா அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப நான் பேசுறேன், அது உங்களுக்கு கெடுதலா இருக்கு. கரிஷ்மா, ஏன் பேச்ச வளர்க்குற? நடந்தது என்னவோ நடந்துருச்சு, அதை விட்டு தள்ளு. பண்ணவ இன்னும் இந்த வீட்ல தானே இருக்கா?